வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளியை வந்து நம்ம சாகுபடி செஞ்சிருக்கிறோம். இந்த தக்காளி சாகுபடி செய்யறதுக்கு முன்னாடி இந்த ட்ரிப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மானியத்தில் தான் வாங்கியிருக்கிறோம். இந்த மானியத்தில் வந்து வாங்கின இந்த ட்ரிப்புகள் வந்து நம்ம எப்படி மானியத்திலிருந்து வாங்கணும், எவ்வளவு சதவீதத்துக்கு மானியத்துக்கு வாங்கியிருக்கிறோம், இதுக்கு எவ்வளவு செலவாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து தக்காளி நாற்று நடவு செஞ்சிருக்கிறோம். இந்த தக்காளி நாற்று வந்து நடவு செய்யறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மல்பெரி வந்து நடவு செய்ய போகிறோம். மல்பெரி செடியில் வந்து நடவு செய்யறதுக்காக நம்ம இந்த ட்ரிப் வாங்கியிருந்தோம். நமக்கு இந்த மல்பெரிக்கு வந்து 4 அடிக்கு அகலம் வந்து சொல்லியிருந்தாங்க. இந்த 4 அடி அகலத்துக்கு வந்து நம்ம மல்பெரி வந்து சாகுபடி செஞ்சு 3 மாசம் வந்து நம்ம அது அறுவடை செய்யறதுக்கு 3 மாசம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 3 மாச கேப்ல ஒரு ஊடு பயிரை நம்ம என்னத்தை சாகுபடி செய்யலாம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து இந்த தக்காளி வந்து சாகுபடி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நம்ம இந்த தக்காளி வந்து நடவு செஞ்சிருக்கோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துல வந்து களைகள் கிடந்துச்சு. இந்த களைகளை வந்து ஆட்களை வச்சு ஒரு 5 ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாத்தையுமே ஓரளவுக்கு நெருக்கி முடிச்சிட்டாங்க. அந்த லாஸ்ட் ஒரு பகுதியில் மட்டும் கொஞ்சோண்டு மட்டும் களை இருக்குது. மற்றபடி பாத்தீங்கன்னா எல்லாத்தையுமே முடிச்சிட்டாங்க. தக்காளிகள் வந்து பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தழுத்துருச்சு. இதுக்கு நீ நம்ம உரம் கொடுக்க போறோம். உரங்களை பற்றி நம்ம வீடியோவில் பின்னாடி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ட்ரிப் ஓஸ் நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த ட்ரிப் ஓஸ் வந்து அரசிட்ட இருந்து நம்ம வாங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளவு மானியம் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து இப்போ நம்ம தெளிவாக அந்த வீடியோவில் பார்த்துடலாம். கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் ஓஸ் கூட என்னென்னலாம் நமக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து நமக்கு இந்த ட்ரிப் கொடுத்த நண்பர் வந்து நமக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயி ஒரு ஒரு விவசாயம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா தண்ணீர் வந்து மெயின் இதாக இருக்குது. இப்போ தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி பிரச்சனைகள் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நமக்கு பாய்ச்சறதுக்கு ஆள் கிடைக்குது இல்லை. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து நிறைய வந்து வின் பண்ணி நம்ம தண்ணி வந்து பாய்ச்சும் போது நிறைய தண்ணி தேவைப்படுது. அப்படி தேவைப்படும் போது நம்மளால வந்து தொடர்ந்து வந்து மகசூலை வந்து கொண்டு போக முடியுதுல்ல. இந்த இதை வந்து குறைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் வந்து ரொம்ப யூஸ் ஆகுது. தண்ணி வந்து குறைவான தண்ணியை கொடுத்து நம்ம அதிகமான மகசூல் எடுக்கிறதுக்கும் ஆட்கள் சம்பளங்களை வந்து நம்ம குறைக்கிறதுக்கும். இப்போ எனக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணீர் பாய்ச்சறதுக்கு ஆள் கிடையாது. நான் இந்த விவசாயத்தை பண்ணணும் அப்படின்னு நினைச்சா நான் ஒவ்வொரு இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு முறையும் நான் தண்ணீர் பாய்ச்சும் போதெல்லாம் 1000 ரூபா கொடுத்து தான் நான் தண்ணீர் பாய்ச்சணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கக்கூடாதுக்காண்டி நம்ம இந்த ட்ரிப்புக்கு வந்து மாற்றிருக்கிறோம். இப்போ இந்த ட்ரிப் வந்து பாத்தீங்கன்னா இது நான் ஏற்கனவே நாம ரெயின் ஓஸ் மெத்தட்ல வந்து போட்டிருந்தோம். இப்போ இந்த ரெயின் ஓஸ் போட்டுறதுனால நமக்கு என்ன பிரச்சனை வந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து எனக்கு ரெயின் ஓஸ் சூட் ஆகாது. நமக்கு மல்பெரி போடும்போது என்ன ஆயிரும்னா நமக்கு ரெயின் ஓஸை வச்சு நம்ம மல்பெரியை போடும்போது களைகள் வந்து அதிகமாக பிடிக்க ஆரம்பிச்சிடும். கொஞ்ச நாளுக்கு ஒருக்கா நம்ம களை வெட்டிக்கிட்டே இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வரும். அப்படி இருக்கும்போது எனக்கு ஆட்கள் கூலி வந்து நிறைய வந்துடும். இதை வந்து குறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து இந்த ட்ரிப்புக்கு மாறணும். சரி, இந்த ட்ரிப்பு நான் போய் கடையில் வந்து கேட்கும்போது ஒரு ஓஸ் நம்ம ஒரு ரோல் 400 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு ரோல் வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபாயிலிருந்து 4500 ரூபா வரைக்கும் சொன்னாங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது செயின் அப்படிங்கிற அந்த கம்பெனிலேருந்து நம்ம இந்த ட்ரிப் வாங்கியிருக்கிறோம். இது வந்து நம்ம மார்க்கெட்டில் வெளியே போய் கடையில் கேட்கும்போது 4500 ரூபா சொன்னாங்க. அப்போ இதை வந்து நம்ம எப்படி பண்ணலாம்னு சொல்லி நம்ம இது வரைக்கும் அரசு இதுலேருந்து எந்த ஒரு மானியமும் வாங்கினது கிடையாது. நமக்கு இல்லை, இது வந்து எங்கள் அப்பா பேரில் தான் இருக்குது இந்த இடம் எல்லாமே. எங்கள் அப்பா பேரில் நம்ம போய் இந்த மானியத்தை நம்ம கேட்கும்போது இது வரைக்கும் நம்ம ஒரு நாள் நம்ம போய் யார்ட்டையும் போய் நின்று வாங்கணும் அப்படிங்கிறக்காட்டி அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அப்படிங்கிறக்காக நம்ம எதையுமே நம்ம வந்து அந்த பக்கமே போகிறது கிடையாது. சரி, முதல் முறையாக நம்ம இதை ட்ரை பண்ணி பார்ப்போமேன்ட்டு ஒரு நண்பர் இருக்கான்னு சொன்னாங்க. அவரை போய் நான் தொடர்பு கொள்ளும்போது அவர் நம்மளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்க வந்து சார் நீங்க செவ்வாழை சாகுபடி வந்து நீங்க வீடியோ போட்டுருந்தீங்க, நான் உங்களை பார்த்துருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்போ நீங்க அந்த வீடியோல வந்து அந்த இது கூட நான் தான் அவருக்கு பண்ணி கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. சரி சார், இப்போ உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கும்போது சார் இப்போ எனக்கு வந்து இப்போ அர்ஜென்ட்டா வந்து எனக்கு இந்த ரெயின் ட்ரிப் ஓஸ் தேவைப்படுது, மானியத்தில் வந்து எனக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டேன். சார் நீங்க சிறு குறு விவசாய சான்றிதழ் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்போ நம்ம சிறு குறு விவசாய சான்றிதழ் என்கிட்ட இல்லையே, நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அப்போ நீங்க 75% மானியத்தில் வந்து நீங்க இப்போ உடனே வேணும்னா நீங்க அந்த மாதிரி வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு வந்து ஒரு சாகுபடி செய்யணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமயத்துல தான் வந்து அந்த ஓசையா இருக்கட்டும் மற்ற இடுபொருட்களா இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தேவைப்படும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்த இது அப்ளை பண்ணி அது சாங்ஷன் ஆகி வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட டைம் பிடிக்கும். இந்த டைம் வரைக்கும் அவங்க வெயிட் பண்ண முடியாது. ஒன்று அந்த மழை சமயம் அது முடிஞ்சு போயிடும், அந்த பருவ காலங்கள் வந்து முடிஞ்சு போயிடும், இல்லைன்னா முந்திரும் பிந்திரும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் இருக்கு. விவசாயிக்கு வந்து உடனடியாக கிடைக்கணும். அதுக்கு வந்து ஒன்று அவங்க கடையில் போய் விலை கொடுத்து வாங்கணும், இல்லைன்னா இப்போ நமக்கு இந்த நண்பர் மாதிரி ஏதாவது ஹெல்ப் பண்ற மாதிரி இருந்தால் நம்ம வாங்கலாம். எனக்கு வந்து என்ன செஞ்சாங்கன்னா, சரி சார் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, எனக்கு வந்து உங்களுடைய பட்டா விஓட்ட ஒரு அடங்கல், திரும்ப வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் பாஸ்புக், ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே வந்து நீங்கள் கொடுங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு ரெயின் ஓஸ் உடனே கொடுத்துருவோம், அந்த ட்ரிப் ஓஸ் உடனே கொடுத்துருவோம்னு சொன்னதுனால நம்ம இதை டாக்குமெண்ட் எல்லாத்தையும் அவங்க கிட்ட கொடுக்கும்போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா ஒரு 9 ரோல் கொடுத்தாங்க. ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ ஒரு நமக்கு ஒரு 4500 ரூபா வரும். அப்போ 9க்கு எவ்வளோ வருங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இது போக சார் இப்போ வந்து நீங்கள் உடனே வந்து நான் எல்லா பொருளையும் உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் இப்போ உங்களுக்கு இதை கொடுத்துருக்கிறேன், நீங்கள்
இதை வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு மானியத்துக்கு அப்ளை பண்ணுறேன். பேலன்ஸ் ஏதாவது உங்களுக்கு பொருள் தேவைப்படுதுனாலும் நம்ம வந்து அடுத்து நீங்கள் கொட்டேஷன் வாங்கி சாங்ஷன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பேலன்ஸ் பொருளை நாங்கள் கொடுத்துருதோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15,000 கேட்டாங்க. அப்போ நான் 15,000 என் கையில் இல்லை, நான் ஒரு 10,000 தரேன்னு சொன்னேன். அவங்க அதையும் ஓகேன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாங்க. நான் சாங்ஷன் ஆகி வந்ததுக்கப்புறம் பேலன்ஸ் 5,000 கொடுக்குறேன்னு சொல்லும்போது அவங்க வாங்கிக்கிட்டாங்க. இப்போ அதைத்தான் நம்ம வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உடனே நம்ம விரிச்சு விட்டாச்சு. விரிச்சு விட்டு தக்காளி நாற்று வந்து நம்ம போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சாகோ அப்படிங்கிற அந்த பிரீடை தான் நம்ம போட்டுருக்கிறோம். இதுலேயே வந்து ஒரு 3 இது இருக்குனாங்க. சிவம் இருக்குனாங்க, சாகோ இருக்குனாங்க, அப்புறம் நேத்ரான்னு ஒரு பிரீடு இருக்குனாங்க. நம்ம இந்த நேத்ராங்கிற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா 80 பைசாவும், சிவம்ங்கிற அந்த நாற்று வந்து பார்த்தீங்கன்னா 60 பைசாவும், இந்த சாகோங்கிறது வந்து ₹1 சொல்லியிருந்தாங்க. நம்ம இந்த சாகோங்கிற இந்த இதே வந்து பார்த்தீங்கன்னா ₹1 கொடுத்து 4000 நாற்றுகளை ₹4000 நம்ம வாங்கியாச்சு. வாங்கி இப்போ நடவு செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்களுக்கு 27ஆம் தேதி மே 27ஆம் தேதி நம்ம நடவு செஞ்சோம். கிட்டத்தட்ட இப்போ ஒரு 10 நாட்களுக்கு நெருக்கி போய் கடந்துருச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா களைகளையும் இன்னைக்கு நம்ம வந்து வெட்டி விட்டாச்சு. அடுத்தது நம்ம உரங்கள் வாங்கி கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். என்ன உரம்னு பார்த்தீங்கன்னா ஆல் 25 அப்படிங்கிற நம்ம அந்த உரத்தை தான் வாங்கி வச்சிருக்கிறோம். அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் 19 கொடுக்கலாம், ஆல் 25 கொடுக்கலாம். நம்ம எதுக்கு இந்த ஆல் 25 வந்து தேர்ந்தெடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல் 25ல வந்து என்பிகே உரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 25% வந்து சமமாக இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா வந்து மைக்ரோ நியூட்ரண்ட் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது. ஆல் 25ல இது இருக்காது. இந்த மைக்ரோ நியூட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செடிகளோட வளர்ச்சிக்கு வந்து ரொம்பவே உந்துதலாக இருக்கும். தலைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து இந்த 3 எடுத்தது போக நமக்கு இந்த செடியோட வளர்ச்சிக்கு இந்த மைக்ரோ நியூட்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து உதவி புரியும் அப்படிங்கிறதுக்கு வேண்டியது நம்ம ஆல் 25 வாங்கியிருக்கிறோம். இந்த ஆல் 25 வாங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த ட்ரிப்பில் வந்து போட்டதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு ஹோலில் வந்து சின்ன சின்ன உப்பு அடைக்கும், இல்லைன்னா தூசி அடைக்கும், இந்த மாதிரி பிரச்சனைகளை வரும் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் எனக்கு வந்து இது புதுசு, ஓசை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டோமே, அப்போ நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு வாங்கணுமே, இதுக்கு என்ன செய்யலாம், உரம் கொடுக்குறதுக்கு நமக்கு அந்த அந்த அமைப்பெல்லாம் வேணுமே, நம்ம இதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவன் நண்பர்கிட்டே நான் தொடர்பு கொண்டு கேட்கும்போது, உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குதா, உப்பு அடைக்குமா, தூசி வருமா, சரி ஓகே நீங்கள் வாங்க நான் உங்களுக்கு இதையும் கொடுத்துருதேன்னு சொல்லிட்டு அவர் நமக்கு அதையும் கொடுத்து சப்போர்ட் பண்ணார். அந்த அளவுக்கு நமக்கு வந்து அவர் வந்து அவ்வளோ நமக்கு முழுசாக வந்து சப்போர்ட் பண்ணதுனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபில்டரோட சேர்த்து நம்ம உரங்கள் கொடுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட்டும் சேர்த்து கொடுத்தாங்க. சேர்த்து கொடுத்ததை நம்ம 2வது வந்து மாட்டினதுக்கப்புறம் நம்ம தண்ணியை பாய்ச்ச ஆரம்பிச்சிட்டோம். இப்போ இந்த ஆல் 25 உரங்களை வந்து நம்ம அந்த இப்போ களை வச்சதுக்கப்புறம் நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். நாளைக்கு வந்து நமக்கு மல்பெரி நாற்றும் வருது. இந்த நாற்று வந்ததுக்கப்புறம் இந்த உரங்களை கொடுக்க போகிறோம். இந்த உரங்கள் வந்து எப்படி நம்ம அமைச்சிருக்கிறோம், ஃபில்ட்ரு அதுக்கு உரங்கள் எப்படி செட் பண்ணியிருக்கோம், அந்த உரங்கள் எழுக்கக்கூடிய அந்த எக்யூப்மெண்ட் எப்படி செட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மானியத்தில் வந்து அரசிட்ட வாங்கினது, நம்ம தக்காளி சாகுபடி செஞ்சது, தக்காளிக்கு உரங்கள் கொடுத்துட்டு இருக்குது, இதை பற்றி நம்ம வந்து இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு வந்து அதனால ஈவினிங் டைமில் நம்ம அந்த தண்ணியெல்லாம் வந்து திறந்து விடணும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நான் தான் செட்டப் பண்ணேன். இதுக்கு நான் தனியாகலாம் ஆள் கூப்பிடலை, எல்லாமே நம்மளே செட்டப் பண்ணியாச்சு. ஏற்கனவே ஓஸ் இருக்குது, அதனால நம்ம செட்டப் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஏற்கனவே ரெயின் ஹவுஸ் போட்டிருந்தது. இந்த ரெயின் ஹவுஸை வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு. இந்த சைடு க்ளோஸ் பண்ணிட்டு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ட்ரிப் எடுத்தாச்சு. ட்ரிப் எடுத்து டேரெக்டாக போகும்போது இதில் ஒரு பிரச்சனை என்னன்னா, நான் இந்த சைடு ரெயின் ஹவுஸ் போட்டிருக்கேன், இந்த சைடு ட்ரிப்பு போட்டிருக்கேன். ஸோ ஒரு சைடு ட்ரிப்பும் ஒரு சைடு ரெயின் ஹவுஸும் போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணலான்னு நான் யோசிக்கும் போது, சரி இந்த மாதிரி ஒரு சின்ன கேட்வால் மாதிரி செட் பண்ணுவோம்ட்டு இந்த இடத்துல ஒரு சின்ன அடப்பு மாதிரி வச்சு இந்த சைடு ஃபுல்லாகவே எல்லா இதுக்கும் வரிசையாக அடப்பு மாதிரி வச்சிருக்கிறேன். இது எடுக்காண்டி வச்சிருக்கிறோம்னா நமக்கு இந்த சைடு தண்ணி பாயும் போது இதை அடைக்கணும், இதை அடைச்சா தான் இந்த சைடு தண்ணி பாயும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே நான் சின்ன சின்ன ஒரு கேட்வால் மாதிரி வச்சிருக்கிறேன். இப்போ நம்ம இந்த சைடு தண்ணி பாயும் போது இங்கே அடைச்சிருவோம். இப்போ இங்கே தண்ணி பாய போகுது, இன்னைக்கு இப்போ நான் போட்டு விட போகிறேன். ஸோ நான் வந்து இதை அடைச்சிடுவேன். இதை அடைச்சிட்டு இதை திறந்து விட்டோம்னா நமக்கு வந்து இது வந்துக்கிடும். இது எதுக்குன்னா உங்கள் தோட்டத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது ஒரு செட்டப் வச்சிருக்கும் போது அது உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிற கடை தான் நம்ம வந்து பதிவு பண்ணி ஷேர் பண்ணிக்கிறோம். கடைசியாக நம்ம வீடியோவில் சொன்ன இந்த ட்ரிப்பு, இந்த ஃபில்டர் வந்து எப்படி நம்ம வாங்கணும், எப்படி செட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த ஃபில்டர் வந்து நான் அதெல்லாம் செட்டப் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு தோணுச்சு, நமக்கு ஃபில்டர் மாட்டலைன்னா இதெல்லாம் அடைப்பு ஏற்படும் அப்படிங்கிறக்காண்டி அந்த நண்பர்கிட்டே நம்ம ஃபில்டர் கேட்கும்போது அவங்க ஃபில்டர் வந்து நமக்கு செட்டப்பாக கொடுத்துட்டாங்க. இந்த ஃபில்டர் என்னென்னலாம் வரும் பார்த்தீங்களா, இந்த ஃபில்ட்ரு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெஷர் மீட்ரு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா கூடவே வந்து இந்த உரங்களை வந்து நம்ம செலுத்துறதுக்காக இந்த செட்டப் வந்து சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. இதே பழைய இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்குன்னே தனியாக ஒரு பெரிய அமைப்பு போட்டிருப்பாங்க. இதில் வந்து இவ்வளோ சிம்பிளாகவே வந்து இந்த உரங்களை கொடுக்குறதுக்கு வந்து அருமையாக கொடுத்துட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு சின்ன கேட்வால் கொடுக்குறாங்க. இந்த கேட்வால்வை நம்ம திறக்கும் போது இதில் இருந்து தண்ணி வந்து இந்த வழியாக வருது. இதில் இருக்க நம்ம உரங்களை இப்போ ஒரு உதாரணத்துக்கு தான் நான் அந்த வாளியை வச்சு டெஸ்ட் பண்ணுறேன். நம்ம உரங்களை வந்து எப்படி எடுக்குங்கிறதுக்காண்டி வெறும் தண்ணியை வச்சு நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். இந்த தண்ணியிலேருந்து எப்படி வந்து இந்த உரங்களை இது எடுத்து கொண்டு போகுது, இது எவ்வளோ இதாக கொண்டு போகுது, இதுக்கு நம்ம கொண்டு போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதை வந்து நம்ம டைட் பண்ணணும். டைட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இது அடைப்பு ஏற்படும். இந்த அடைப்பு வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இது வழியாக ப்ரெஷரோட சேர்ந்து மொத்தமாக இந்த வழியாக அப்படி போகும்.
இப்படி போகும்போது இந்த தண்ணியும் சேர்த்து இதில் இழுத்துரும். அந்த ஏர் வந்து பார்த்தீங்கன்னா இதையும் சேர்த்து இழுக்கும். அதனால தான் இந்த செட்டப்பில் வந்து இதை வந்து அமைச்சிருக்கிறாங்க. இதை நம்ம டைட் பண்ண இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஒரு 100% 80 to 60% இப்போ அதில் கொடுத்துருக்க வந்து பார்த்தீங்கன்னா 20, 60, 100ன்னு கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். செக் பண்ணிவிட்டு நம்ம நாளைக்கு காலையில் உரம் கொடுக்க போகிறோம். இப்போ இதில் வந்து இந்த இதை வந்து டைட் பண்ணுறதுக்கு இந்த கேட்வால் மாதிரி இது ஒன்று, அப்புறம் இதில் ஒரு சின்ன கேட்வால்வு அதுக்கு உரம் கொடுக்குறதுக்கு நம்ம தேவையில்லைன்னா இந்த கேட்வால்வை அடைச்சிக்கிடலாம். வந்து பார்த்தீங்கன்னா இது எதுக்காக வேண்டி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணி வந்து போய் முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணும்போது தண்ணி ரிட்டன் இழுக்கும். நீர்மூழ்கி மோட்டர் போட்டுறதுனால ரிட்டன் இழுக்கும். அந்த மாதிரி ரிட்டன் இழுக்கக்கூடாதுங்கிறதுக்காண்டி இதில் ஒரு வால்வு போட்டிருக்காங்க. இது தண்ணி போனதுக்கப்புறம் ரிட்டன் இந்த சைடு வராது. இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை வால்வு மாதிரி இருக்கும், அதை அடைச்சிக்கிடும். அதனால இது ரிட்டன் வராது. அதுக்காண்டி இதையும் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏர் ப்ரெஷர் போகிறதுக்காக நமக்கு இந்த செட்டப் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க தண்ணி வந்து இப்போ நம்ம மோட்டர் ஆஃப் பண்ணுறோம், நீர்மூழ்கி மோட்டர் போட்டிருக்கும் போது மொத்த ஏரும் அப்படியே திரும்ப ரிட்டன் ஆகி இழுக்கும். அப்படி இழுக்கும்போது அந்த ஓசுகள்லாம் ஒரு மாதிரி 2 ஒட்ட ஆரம்பிச்சிடும். இந்த பிரச்சனை இருக்கக்கூடாதுக்காண்டி இதில் வந்து ஏர் வால்வு கொடுத்துருக்காங்க. இது வழியாக ஏர் ஃபுல்லாக ரிலீஸ் ஆகி போகும்போது அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஓசுகள்லாம் ஒட்டுறது வந்து தவிர்த்துடலாம். அப்படிங்கிறக்கான இந்த மெத்தட் கொடுத்துருக்காங்க. வந்து பார்த்தீங்கன்னா இந்த செட்டப்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இது விவசாயிகளுக்கு வந்து ரொம்பவே வந்து பயன்படும். எனக்கு ரொம்ப பயன்படுது. கண்டிப்பாக வந்து இதை வாங்கி யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே பயன்படும். மானியத்தை தான் கொடுத்துட்ருக்காங்க. இதை 100% மானியம், 75% மானியம்னு 2 பிரிவாக கொடுக்குறாங்க. யாருனாலும் தேவைப்பட்டால் உங்கள் பகுதியில் இருக்க அந்த நண்பர்களை வந்து அணுகி நீங்கள் இந்த மானியத்தை வந்து பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா நம்ம நம்பர் 1 கொடுக்குறோம். நீங்கள் அவரே கான்டாக்ட் பண்ணாலும் அவர் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். இதுதான் இந்த செட்டப் வந்து கொடுத்துருக்குது.